டு நண்பா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி ஒரு பொருள் வாங்கிக்கிறோம். அந்த பொருள் தான் நம்ம இன்றைக்கி ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நண்பா, நம்ம இன்றைக்கி மல்டிமீட்டர் தான் வாங்கிக்கிறோம். இது வந்து எலக்ட்ரிஷியன் ஒர்க்கெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். இது நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இது எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. மல்டிமீட்டரை வாங்க. இது வந்து காமன் மைனஸ் வந்து இது இந்த லாஸ்ட் ஒயரில் சொருக்கலாம். இது வந்து பாசிட்டிவ் ஒயர் வந்து இதில் சொருக்கலாம். செகண்ட் ஒயர் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிங்களா? இது வந்து வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் பார்க்கணும். நம்ம பேட்டரிலாம் செக் பண்ணணும்னா இதில் வந்து 20ல் வச்சு பார்க்கலாம். நம்ம இந்த பைக் பேட்டரிலாம் பார்க்கணுன்னா இதை 20ல் வச்சு பார்க்கலாம். நம்ம இது வந்து ஏசி வோல்டேஜ். இது வந்து 750 வோல்டேஜ் 200 வோல்டேஜ் வந்து 750 வச்சு நம்ம கரண்ட்டில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஆம்ஸ் செக் பண்ணுறது. இது வந்து ஆம்ஸ் டிசி. இது பார்த்திங்கன்னா ஓம்ஸ். இதில் ஓம்ஸ் செக் பண்ணலாம். இந்த இதில் இது வந்து பஸர்லாம் இதில் செக் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஒயர் வந்து இப்போ நடுவில் எங்கன்னா கட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா இந்த பஸர் சவுண்டில் வச்சிடலாம். இங்கே வச்சுட்டு நம்ம இப்போ இந்த ஒயர் வந்து இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் நம்ம வச்சு பார்க்கலாம். இது மைனஸ் நெகட்டிவ்லாம் பார்க்க தேவையில்ல, அப்படியே பார்க்கலாம். இப்போ பீப் சவுண்ட் வந்து பாருங்கள். இந்த ஒயர் எங்கே நடுவில் கட் ஆகலை. இது நடுவில் கட் ஆகிட்டு இருந்தால் இந்த பீப் சவுண்ட் வராது. இதில் இந்த ஒயர் இப்போ நல்லா இருக்குது. இந்த ஒயரை இப்போ நம்ம அடுத்தது பேட்டரி செக் பண்ணலாம் வாங்க. வோல்டேஜ் எவ்வளோ வருது காட்டுறது. இப்போ பேட்டரிக்கு எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரிக்கு இந்த பேட்டரி எவ்வளோ வோல்டேஜோ அதுக்கு அதிகமான வோல்டேஜ் நம்ம இதில் செட் பண்ணி தான் நம்ம அதுக்கப்புறம் வாங்கணும். இது வந்து டிசி கரண்ட் வந்து இதை நம்ம டிசியில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 20 வோல்டேஜ் நம்மளுக்கு போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேட்டரி வந்து எவ்வளோ வோல்டேஜ் வச்சுக்கலாம். இப்போ இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது பார்க்கலாம். நம்ம வச்சு பார்க்கலாம் இது எவ்வளோ வோல்டேஜுங்க. இதுன்னு பார்த்திங்கன்னா 11.87 வோல்டேஜ்க்கு இதில். இது பார்த்திங்கன்னா நல்ல பேட்டரி தான். இது சார்ஜில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியுது. இந்த பேட்டரியில் இப்போ பேட்டரியில் எதுவுமே இல்லை. இந்த இடத்துல நீங்கள் ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிக்கணும். எப்படின்னு பார்க்குறீங்கன்னா இங்கே வாங்க நாங்கள் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸு வச்சேன்னா இங்கே பாருங்கள் எந்த சிம்பிளுமே காட்டல. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா மாற்றி வைக்கிறேன். மாற்றி வைக்க பிறகு பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் மைனஸ்ன்னு காட்டுது. ஆனால் வோல்டேஜ் கரெக்டாக தான் காமிங்க. ஆனால் மைனஸ்ன்னு பக்கத்தில் காமிக்குது பாருங்கள். இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ்ஸு மைனஸ் எதுன்னு. இப்போ ப்ளஸ்ஸில் வைக்கும்போது பாருங்கள் பக்கத்தில் எதுவுமே காட்டாது. 11.88 பவர் மட்டும் வோல்டேஜ் மட்டும் காட்டும். இப்போ மைனஸில் வைக்கும்போது பாருங்கள் வோல்டேஜ் கரெக்டாக காட்டும். ஆனால் மைனஸ்ன்னு காட்டும். அந்த இடத்துல நீங்கள் மைனஸ் நெகட்டிவ் எப்படி பார்த்துக்கலாம். நீங்கள் இதில் இந்த மல்டிமீட்டரை பற்றி உங்களுக்கு இன்னும் தெளிவாக எதனா வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒன்று இன்ச்சு பை இன்ச்சு நம்ம பார்க்கலாம். இதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்புறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.